ஸோ, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சங்ஜினுவோட அட்டாக் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பூஸ்ட் பண்றதுன்னு Come சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து forth, பார்த்தீங்கன்னா பார்க்க my போறோம். ஸோ, shadows. அட்டாக்க எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா வந்து சொல்றேன். சப்போஸ் நமக்கு நியூ பிளேயர் இருந்தாலும் சரி, பழைய பிளேயர் இருந்தாலும் சரி, நமக்கு அட்டாக் எங்கெங்கலாம் இம்ப்ரூவ் வந்து பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ, வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஓகே. வீடியோ போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நாளைக்கு 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ல வந்துட்டு ஹார்ட் மோட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வேர்ல்ட் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்றாங்க. இந்த வேர்ல்ட் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிமிட்டட் டைம் ஈவென்ட் மாரி நமக்கு வெர்பல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாப் 3000 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும்ல. ஸோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் வந்து இருக்குது. இப்ப பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, டீமன் கிங் டாகர்ஸோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தராங்க. இது வந்து வேர்ல்ட் ரேங்கிங்ல டாப் 3000 பிளேயர்ஸ்க்கு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ, நீங்க டாப் 3000 வேர்ல்ட் ரேங்கிங்ல வந்து ரீச் வந்து பண்ணணும். சப்போஸ் யாரும் பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தா, உங்களோட பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்து போட முடியல. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து சொல்றேன். ஸோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆலன் சார்புன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சங்கினுக்கு புதுசா ஒரு எஸ்ஆர் அப்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் வந்து ஆகுது. இது வந்துட்டு நாளைக்கு லைவ் சம்மன்ஸ் போடலான்னு சொல்லிட்டு பிளான் வந்து பண்ணி வச்சிருந்தேன். பட் என்னால வந்து பார்த்தீங்கன்னா, முடியுமான்னு வந்து தெரியல. சப்போஸ் நாளைக்கு ஒரு ஈவினிங் ஒரு 5 டூ 6 மணி வந்து பார்த்தீங்கன்னா, சேனல் வந்து செக் வந்து பண்ணுங்க. லைவ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் லைவ் போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, பேசுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ, வாய்ஸ் இல்லாம தான் வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் போகும். அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புது வெப்பன்ஸ் இருக்குது. அலான்ஸ் ஆல்சோ நமக்கு வந்து கஸ்டம் ட்ரால வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இவன் லெனான்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சியோரின் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் ஃபைஸ் போடுறதுக்கு வந்து பிளான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் சம்மன்ஸா வந்து இருக்கும். ஸோ, கஸ்டம் ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 400 வந்து இருக்கும். வெப்பன் ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300 கிட்ட வந்து இருக்குது. ஸோ, பாப்போம் லக்க ட்ரை பண்ணிட்டு புது வெப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் 5 எடுத்துக்கணும். பிளஸ் வின்டர் ஃபிராக்மென்ட் பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் 5 போடுறது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த கோலும். ஸோ, எல்லாத்தையும் அட்வான்ஸ்மென்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா, போட போறேன். ஸோ, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே. நமக்கு லக் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து தெரியும். நான் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஈவினிங் ஒரு 5 டூ 6 வந்து பார்த்தீங்கன்னா, செக் வந்து பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வந்து குடுக்க முடியல. ஏன்னா, நான் லைவ் போடாம இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் அதிகமா வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ, நான் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிர்றேன். ஏன்னா, திரும்ப வந்து பேச முடியுமான்னு தெரியல அத பத்திட்டு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்பப்போ சேனல்ல வீடியோஸ் வந்துச்சுன்னா செக் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? Arise. ஸோ, இப்போ கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். இதுலயே 2 நிமிஷம் ஆச்சா? ஸோ, வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் ரெக்கார்டிங் பண்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சங்ஜுனுவுக்கு அட்டாக் ஸ்டாட் மெயினா நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட அந்த ஸ்டாட் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இத வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணும். ஸோ, நீங்க ஸ்டாட் பாயிண்ட்ஸ் எடுக்க எடுக்க அவனோட அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா குடுக்குறது நல்லது. ஏன்னா, அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அட்டாக் வந்து வேகமா இன்கிரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ, இந்த ஸ்டாட் பாயிண்ட்ஸ சப்போஸ் நீங்க மாத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வச்சிருக்க டிபியும் மாறும். பிளஸ் அவனோட அட்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா சங்கினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ஸ்டாட்ஸ் வந்து ரீசெட் வந்து பண்ணிட்டேனா, ஸோ ரீசெட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற ஸ்டாட் பாயிண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறேன். இப்ப எப்படி உட்காருதுன்னு பாருங்க. ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 280 வந்துட்டு நான் அவனுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து குடுத்துருக்கிறேன். மீதி இருக்க ஸ்டாட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? 450 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ, அந்த 450யுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அட்டாக் வந்து குடுத்துட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 450 ஸ்டாட் பாயிண்ட்ஸ்ல இருந்து ஒரு 7000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் வந்து ஆயிருக்குது சஞ்சீனுவுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வந்து அவனுக்கு ஃபுல்லா வந்துட்டு நான் அட்டாக் ஸ்டாட்ல குடுத்தப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 58,000 ஸோ, கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, 3500 இருந்து 2080 ஸ்டாட் பாயிண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ, என்ன பொறுத்தளவுக்கு மெயினா Come வந்து பார்த்தீங்கன்னா, forth, நான் நியூ my பிளேயர்ஸ்க்கும் சரி, shadows. கேம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி, அட்டாக்ல வந்து மெயினா ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்க. ஏன்னா, சஞ்சீனோ அட்டாக் எவ்வளோ அதிகமா இருக்கோ, அவ்வளோ ஈஸியா நீங்க கேம்ல இருக்க எல்லா கண்டிஷன் வந்து பார்த்தா கிளியர் வந்து பண்ணிடலாம். பிளஸ் டிபி அதிகமா வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு அட்டாக் ஸ்டாட்ல இன்வெஸ்ட் பண்றது தான் நல்லது. ஓகேவா? ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ்லாம் அட்டாக்ல வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். சங்கினு டெவலப் பண்ண மூலியமா ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5 ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பிளஸ் நீங்க ஜாப் சேஞ்ச் கம்ப்ளீட் பண்ண அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் இல்ல 5 ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துட்டு உங்க ஸ்டாட்ஸ் வந்து Arise. பார்த்தீங்கன்னா, அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அசைன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சங்ஜினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெப்பன்ஸ் வந்து இருக்குது. வெப்பன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, சங்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரா அட்டாக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா தருது. அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பா இருக்குது நமக்கு கேம்ல. ஒண்ணு ரா அட்டாக் இது வந்து பார்த்தீங்கன்னா, 3000 அப்படி ரா அட்டாக் இருந்துச்சுன்னா, அது வெறும் 3000 தான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அட்டாக் வந்து இன்கிரீஸ் வந்து ஆகும். இதே பெர்சன்டேஜ்ல இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டு 20னா வந்து பார்த்தீங்கன்னா, 20 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாட்ஸ் வந்து மல்டிப்ளை வந்து ஆகும். பட் மல்டிப்ளேயர் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாட் பாயிண்ட்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ, அதெல்லாம் பெருசா வந்து போய்க்கிறேன். ஓகே. ஸோ, மெயினா உங்களுக்கு அட்டாக் ஸ்டாட் அதிகமா குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் வெப்பன்ஸ் தான் கேம்ல. இது வந்து நீங்க மேக்ஸ் போட்டா வந்து போதும். அட்வான்ஸ்மென்ட் பர்ட்டிகுலர்லி வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் ஸ்டாட் இன்கிரீஸ் பண்றதுக்கு வந்து தேவையில்ல. பட் ரிசப்ஷன் ஸ்டாட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தேவை அட்வான்ஸ்மென்ட். ஓகே. ஸோ, இது மாரி வந்து சங்கினோட 2 வெப்பனுமே வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எஸ்ஆர் வந்து பில்ட் வந்து பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து எஸ்ஆர் வெப்பன் பில்ட் பண்ணீங்கன்னா, அட்டாக் கிடைக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இல்ல 800 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கும் எஸ்ஆர் வெப்பன்ஸ்ல. ஓகே. ஸோ, ஸ்டாட் பாயிண்ட்ஸ்க்கு அடுத்துட்டு நீங்க மெயினா கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பன்ஸ் தான். வெப்பன்ஸ் அடுத்து அப்படியே டைரக்ட்டா போனோம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து
ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆர்டிஃபேக்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சங்கினுக்கு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட் பூஸ்ட் வந்து குடுக்குது. ஸோ, இதில நீங்க என்னென்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா நான் வந்து சொல்றேன். ஸோ, கேட்டு வச்சுக்கோங்க. ஸோ, எல்லா ஆர்டிஃபேக்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற பர்ட்டிகுலர் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் வந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஹெல்மெட்ல மெயின் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் அட்டாக் வந்து வச்சுக்கோங்க. கீழ இருக்கிற அந்த சப் ஸ்டாட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பெர்சன்டேஜ் ரீரோல் பண்ண ட்ரை வந்து பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கிரிட்டிக்கல் ஹிட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ரீச் வந்து பண்ணியிருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கிரிட் கரெக்ட்டா இருக்கும். பிளஸ் கிரிட் டேமேஜ் நீங்க 200% வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சங்கினோ ஆர்டிஃபேக்ட்ல ஹெல்மெட் பொறுத்தளவுக்கு மெயின் ஸ்டாட், அடிஷனல் அட்டாக், சப்செட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பெர்சன்டேஜ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ரீரோல் வந்து பண்ண ஆரம்பிங்க. ஓகே. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாடி ஆர்மர். பாடி ஆர்மர்ல மெயின் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் டிஃபென்ஸ். கீழ இருக்க சப்ஸ்டாட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் அட்டாக் பிளஸ் அட்டாக் பெர்சன்டேஜ். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக் பெர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் அட்டாக் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கோங்க சங்கினோ ஸ்டாட்ஸ்ல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா இருக்கனால வந்து போட்டு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ பார்த்து வந்து பில்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிளவுஸ்க்கு வந்து வரும். கிளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்டாட் வந்துட்டு அடிஷனல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். சப்ஸ்டாட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பெர்சன்டேஜ் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கோங்க. மேல நமக்கு அடிஷனல் அட்டாக் வந்துருச்சுன்னா, கீழ சப்ஸ்டாட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் அட்டாக் வராது. ஸோ அதுக்காக தயவு செஞ்சு ஆர்டிஃபேக்ட்ட ரீரோல் பண்றதோ, ஸ்டாட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப இன்கிரீஸ் பண்றதோ வந்து பண்ணாதீங்க. மாத்தி வேற ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறது. ஓகேவா? ஸோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து லாஸ்ட்டா வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து சங்கினோட பூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது பூட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இங்க வந்து நமக்கு டிஃபென்ஸ் பெர்சன்டேஜோ, இல்ல ஹெச்பி பெர்சன்டேஜோ மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிடைக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் மெயின் ஆப்ஷன் உங்களுக்கு. சப்ஸ்டாட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பெர்சன்டேஜ், அடிஷனல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கோங்க பூட்ஸ்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஆக்சஸரீஸ் வந்து வந்துரும். ஆக்சரில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நெக்லஸ். நெக்லஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்டாட், அடிஷனல் ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. சப்ஸ்டாட்ஸ் பொறுத்தளவுக்கு அட்டாக் பெர்சன்டேஜ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் அட்டாக் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிரேஸ்லெட் வந்து வந்துரும். பிரேஸ்லெட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மாறும். நீங்க எந்தெந்த வெப்பன் யூஸ் பண்ணேன்னு பொறுத்துட்டு. ஸோ விண்ட் எலமென்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விண்ட் எலமெண்டல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து தேவை. சப்போஸ் வாட்டர் எலமெண்டல் வெப்பன் யூஸ் பண்ணீங்கன்னா, வாட்டர் எலமெண்டல் தேவை. ஸோ அந்த மாரி ஒரு ஆர்டிஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எக்ஸ்பெர்ட் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுற ஸ்டாட்ஸ். ஓகேவா? பட் நான் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்டாட் அந்த எலமெண்டல் டேமேஜ் வச்சுட்டு, செகண்டரி சப்ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பெர்சன்டேஜ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் அட்டாக் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிங் இருக்குது. ரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்டாட், அடிஷனல் அட்டாக், சப்ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பெர்சன்டேஜ்ல அதிகமா கிடைக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பண்ணிக்கோங்க ஆர்டிஃபேக்ட். ஓகே. லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மோனார்க்கோட இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சாரி மோனார்க் இயரிங்ஸ்ன்றேன். வெறும் இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆர்டிஃபேக்ட்ல. அந்த இயரிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்டாட், அடிஷனல் எம்பி தான். ஸோ, அத வந்து நீங்க மாத்த வந்து முடியாது. ஸோ, சப்ஸ்டாட்ஸ் பொறுத்தளவுக்கு அட்டாக் பெர்சன்டேஜ், அடிஷனல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பூஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ, இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மெயினா ரீரோல் பண்ண வேண்டிய ஸ்டாட்ஸ் சங்கினோட ஆர்டிஃபேக்ட்க்கு. ஸோ, செட் அப்படி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சங்கினோக்கு வந்து கரண்ட்லி பெஸ்ட் ஆர்டிஃபேக்ட் செட்டு. நமக்கு 4 பீஸ் கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் 4 பீஸ் எக்ஸ்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இத வந்து நீங்க ஃபுல் எக்ஸ்பர்ட் செட் சாரி ஃபுல் கர்ஸ் செட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபி கிடைக்கும். பிளஸ் டேமேஜ் வந்து பெருசா வந்து கிடைக்காது. பட் டிபிக்காக வேணா நீங்க 8 பீஸ் செட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். அப்பலாம் கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சங்கினுக்கு பெஸ்ட் ஆர்டிஃபேக்ட் செட் 4 பீஸ் எக்ஸ்பர்ட் 4 பீஸ் கர்ஸ் செட் தான். ஓகேவா? ஸோ பார்த்து வந்து நீங்க பில்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸ்டாட்ஸ் நான் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களோட ஓவரால் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செக் வந்து பண்ணிக்கலாம். ஆர்டிஃபேக்ட்ஸ்ல வந்துட்டு எவ்வளோ ஸ்டாட் வருதுன்னு சொல்லிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ எனக்கு ஆர்டிஃபேக்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பெர்சன்டேஜ் மட்டும் 147% வந்து பார்த்தீங்கன்னா வருது. பிளஸ் அடிஷனல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 15,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்க ஆர்டிஃபேக்ட்ல இருந்துட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்டாட் பூட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ஸ்க்கு வந்து போயிரும். ஸோ கோர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சங்கினுவோட மெயின் கோர் இருக்குது. ஸோ மெயின் கோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பெர்சன்டேஜ் மெயின் ஸ்டாட் வந்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாட். செகண்டரி ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜா இருக்கட்டும், டேமேஜ் இன்க்ரீஸா இருக்கட்டும், அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ டிஃபென்ஸ் பெர்சன்டேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஷன் தான். அட் அங்க வந்து கோர் செட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்சியன்ட் த்ரெட் சப்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஏன்னா, அட்டாக் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் வந்து பண்ணுங்க. ஓகே. செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு பாடி கோர்ல வந்துட்டு நேம்லெஸ் டீமன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனா சங்கினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷீல்டு வந்து கிடைக்கும். ஏன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சங்கினுக்கு வந்து பெருசா டேமேஜ் பூஸ்ட் பண்ண கிடையாது. ஸோ, சர்வைவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் வந்து பண்ணிக்கலாம். இங்க மெயின் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் டிஃபென்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சப்ஸ்டாட் டேமேஜ் இன்க்ரீஸ், கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் 200% மேல வந்து பார்த்தீங்கன்னா, போக தேவை அவசியம் இல்ல. கிரிட்டிக்கல் டேமேஜ்க்கு. டிஃபென்ஸ் பெர்சன்டேஜ் உங்களுக்கு தேவைப்படுற 3 ஸ்டாட்ல ஏதாச்சும் ஒண்ணு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேவா? சங்கினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்பி கன்சம்ப்ஷன் ரிடக்ஷன் நீங்க பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா, சங்கினுக்கு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, எம்பி வந்து ரிகவர் வந்து பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ, லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து
ஸ்பீட் கோர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஸ்பீட் கோர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் செட்டு டீத் ஆஃப் வாட்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மெயின் கன்சியூம்ஷன் சரி மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, எம்பி கன்சியூம்ஷன் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12% குறைக்கனால இது ஒரு நல்ல ஆர்டிஃபேக்ட் செட்டு. இங்க மெயின் ஸ்டாட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். செகண்டரி சப்ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் 200% மேல வந்துருச்சுன்னா பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. டேமேஜ் இன்க்ரீஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் ஏதாவது நீங்க பில்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு சங்ஜூனுக்கு அட்டாக் பில்ட் பண்றதுக்கான நீங்க பண்ண வேண்டியது மெயினா உங்களோட மெயின் கோர்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பெர்சன்டேஜ் மெயின் ஸ்டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இது சங்ஜூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இன்க்ரீஸ் வந்து பண்ணும். பட் ஹண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் வந்து 16%ல இருந்துட்டு ஸோ சங்ஜூனுக்கு மட்டும் மெயின் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பெர்சன்டேஜ் வந்து ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க கோர்ஸ்ல. ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சங்ஜூனுக்கு வந்துட்டு அட்டாக் ஸ்டாட் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா டீட்டெயில் வந்து பார்த்தோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்கில்ஸில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் எதுவுமே இன்க்ரீஸ் வந்து ஆக போகிறது கிடையாது. ப்ளஸ் பிளஸ்ஸிங் ஸ்டோன்ஸ் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா, பஃப் வந்து கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து சங்கினுக்கு வந்து அப்ளை வந்து ஆகாது. நீங்கள் பேட்டில் கூட சண்டை போடாததுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ மெயினாக வந்து நீங்கள் பேட்டில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கே எவ்வளோ அட்டாக் இருக்கோ அவ்வளோ நல்லது. ஓகேவா? ஸோ அது அளவுக்கு பார்த்துட்டு அட்டாக் வந்து பில்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு மற்றபடி வேறு எங்கே சங்ஜினோட அட்டாக் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜெம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஜெம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே நமக்கு அட்டாக் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் ஜெம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் ஜெம் எக்யூப் வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ பெர்சன்டேஜ் ஜெம் எக்யூப் வந்து பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் டயர் 6 ஜெம், டயர் 5 ஜெம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து ஒன்று ஒன்றா ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஜெம்ஸ் பொறுத்தளவுக்கு அட்டாக் பெர்சன்டேஜ் ஜெம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ பார்த்து வந்து பில்டு வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வந்து சங்கினுக்கு வந்து அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து பண்ண முடியும். வேறு எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மெயினா வந்து யூஸ் வந்து பண்ண போறீங்க சங்கினோட அட்டாக் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வந்து சங்ஜினோட அட்டாக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸோ எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சங்ஜினோட அட்டாக் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 40,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 அடுத்து 60,000 கிட்ட பார்த்தீங்கன்னா ஈச் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஆர்டிஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலை. ப்ளஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியில் வந்துட்டு பெருசாக வந்து அட்டாக் பர்சன்டேஜ் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. கிடச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 60,000 ரீச் வந்து பண்ணியிருப்பேன். கொஞ்சம் இருங்க இங்கே இருக்கான்னு பார்க்குறேன். இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கஸ்ஸெட்டில். ஓகே. ஸோ இல்லைன்னு நினைக்கிறேன். அட்டாக் பர்சன்டேஜ் இல்லை அட்டாக் பர்சன்டேஜ் இடத்துல வந்து பார்த்தோன்னா கிடைக்கவே இல்லை. இல்லை கீழே டயத்தில் ஸோ பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா நல்லது எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த இடத்துலையுமே. ஸோ அது ஒன்று பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக இருக்குது பில்டில். ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சங்ஜினுக்கு வந்து அட்டாக் ஸ்டாட் பில்ட் பண்ணுறதுக்கான கைட் வீடியோ. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அட்டாக் ஸ்டாட் பில்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். இது தவிர்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா சங்ஜினுக்கு வந்துட்டு டோட்டல் பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோ போகணும்னு நினச்சா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட வந்து முடியல. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடு வீடியோ போட்டிருக்கேன் ப்ரோ. அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சங்கினுக்கு வந்து ஈஸியாக வந்து டிபிஎன் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி தெரியலனா சங்கினு ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃபார்மரில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பீஸ் செட் வந்து ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க. சப்ஸ்டாட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் இன்க்ரீஸ், டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் இது மாதிரி ஃபார்ம் பண்ணால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிபி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்கள் ஒப்பனோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் வந்து பண்ணும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மற்றபடி டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோ வந்து போகிறேன். நான் சொன்ன மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹண்டர்ஸ் கைடு மற்ற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ முடிக்கிறோம். மறக்காம நாளைக்கு ஈவினிங் லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. பை.